ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2024 செப்டம்பர் ஆங்கில மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிரதோஷம், சுப முகூர்த்தம். இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:40 8:40 வரை, மாலை 3:05 4:05 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரியபதியும் காலை 6 மணி 3 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று மாலை 3:30 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:03 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மாலை 5:03 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:17 வரை பவம், பின்பு மாலை 3:30 வரை பாலவும், பின்பு கவலவும். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்தாசம் பார்த்திங்கன்னா இன்று மாலை 5:03 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். திருவாதிரைக்கும் புனர்பூசம் சந்திராசம் கொஞ்சம் பேச்சுக்கள் செயலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இன்றைய ராசி பலன் பார்த்தா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு உடைய பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கொஞ்சம் கிடைக்கிறதால, ஆலோசனை கேட்கறதா உங்களுக்கு மனசுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைதவங்களுக்கு. அதனால் பெரியவுடைய ஆலோசனை கேட்டு செய்கின்ற போது சரியாக இருக்கின்ற ஒரு மன தைரியம் நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுகிற நாள் அமைதவங்களுக்கு. உடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம், சுப நிகழ்ச்சி உங்களை கூப்பிட்டு உங்களோட கலந்து பேசி வீட்டுக்கு வந்து போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஏற்பட போதவங்களுக்கு. உடைய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய நாளாக இந்த அமைப்பதவங்களுக்கு. உடைய அரசு பணியில் இருந்து வந்த சில இடுபறியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த முடிவடைப்பு நாள் அமைதவங்களுக்கு. அதனால் எந்த தடைகள்லாம் இனிமேல் வருகின்ற நாட்களில் அந்த அரசு சம்பந்தமான பணிகள்லாம் ஈஸியாக முடிப்பதவங்களுக்கு. உடைய பயணங்களால் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் அடையக்கூடிய நாள் அமைதவங்களுக்கு. இந்த கால்நடை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு கால்நடையால் நல்ல ஒரு லாபம் மேம்பட போதவங்களுக்கு. உங்களுடைய எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய அன்புகள்லாம் பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. இந்த கவிதை, கட்டுரைகள், கதை எல்லாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது உங்களுக்கு. இந்த வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக உங்கள் வேலையாட்களாக செயல்படுறதால உங்களுடைய இந்த வேலையாட்கள் சம்மந்தமான டென்ஷன் இருக்காது. தொழிலில் தேவையான ஒரு உற்பத்தியோ ஒரு விற்பனையோ எல்லாம் சரியாக இருக்க போது உங்களுக்கு. அந்த வேலையாட்கள் எந்த விதமான தொந்தரவும் சொல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. இந்த தகவல் தொடர்பான சில சாதனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக தான் ஃபோனு, டிவி மேலே சில சாதனங்கள் வாங்குகிற வாய்ப்பு உங்களுக்கு. வெளியூர் பயணங்களை நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது உங்களுக்கு. அதனால் வெளிப்பயணம் மேற்கொள்ளுங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் உண்டு உங்களுக்கு. உங்களுக்கு வழக்கு சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. உடைய சகோதரிடம் இருந்து வந்த கொஞ்சம் கருத்து வரம்பெல்லாம் நீங்கி ஒரு சுமூகமாக ஏற்பட போதவங்களுக்கு. மற்றபடி இந்த அனைத்து செயல்களிலும் கொஞ்சம் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய மறைமுகமான விமர்சனங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நாள் உங்களுக்கு. பின்னாடி பேசி போகிறனால மறைமுக விஷயத்தில் தோன்றி மறைப்போம் உங்களுக்கு. உங்களுக்கு கணிதம் சார்ந்த தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த ஆடிட்டராக இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவாதங்கள்லாம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்து பேசி சிறப்பு உங்களுக்கு. வரவுகள் எவ்வளோ இருந்தால் அந்த வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்க போது உங்களுக்கு. அதனால் வரவும் செலவும் சரியாக இருப்பது உங்களுக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தை கொஞ்சம் சற்று விழிப்புணருங்க. உடல்நிலை செல்லாம் ஒரு மருத்துவரை போய் பார்த்து ஒரு சிகிச்சையோ ஒரு ஆலோசனை பெறுவது சிறப்பு. கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் மேலதிகாரிகிட்டையும் கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்களை, விவாதங்களை குறைச்சிங்க. உங்களுடைய சக பணியாண்டி கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு. உங்களுடைய பணியை என்னவா செய்யுங்க போதும் உங்களுக்கு. உங்களுடைய இன்றைய நாள் கொஞ்சம் விவேகத்தோடு ஒரு அப்படியே கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக கொஞ்சம் கவனமாக இருங்க.
கடகராசி பார்த்தா கடகத்தின் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து ஒத்துழைத்தால் தான் உங்களுக்கு மனதுக்கு ஒரு தைரியமும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அமைது. உங்களுக்கு கடன் சார்ந்த சில உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு யாருக்காவது கடன் வாங்கணும், கடன் கொடுக்கணுன்னா யாருக்கு கடன் அவங்களுக்கு கடன் கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்பட போது நீங்களே சில விஷயங்களை தேவைக்கேற்ப மாற்றக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு மனதில் கொஞ்சம் புது புது எண்ணங்கள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடு இருந்து வந்த கொஞ்சம் போட்டி பொறாமைலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு தள்ளிப்போன சில விஷயங்கள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டுங்கள். நீண்ட தூரம் பயணத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. பயணம் போய்ட்டு வாங்க. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இழுபறி வந்த சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக அமைகிறது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அச்சம் மறைந்த ஒரு தைரியமான ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு 8 சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு இந்த தாய் மாமன் வழியெலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் உடல் நல பாதிப்பெலாம் இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஆரோக்கியெல்லாம் சீராகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராக கொஞ்சம் புது புது பயணங்கள்லாம் மேற்கொள்ளப்படுங்க. அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு தொழில் சார்ந்த சில அனுபவங்களையும் சில சூட்சுமங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு உங்களுடைய நெருக்கமானவர்களுடைய பழக்க வழக்கத்தாலையும் சில அனுகூலமான சில பணங்களை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்கள் உறவுகளை கொஞ்சம் வெளிப்படுத்தும் போது கோபமாகவோ அதெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகளால் வெளிப்படுத்தாதே. கொஞ்சம் அந்த உணவுகளை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த முன்கோபப்படுவது உணர்ச்சிப்பட்டு பேசுவது தயவுசெய்து வேண்டாம். எதிர்காலம் பற்றிய ஒரு எண்ணங்கள் சிந்தனைலாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அன்பு நிறைந்த ஒரு பாசம் இருந்த நாளாக இருந்து உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு சிம்மத்துக்கு 7 சனி பகவான் தான் கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னிராசினு பார்த்தா உங்களுக்கு இந்த கண்ணியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் புத்திரர்கள் உங்களுடைய புத்திரர்கள்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்காங்க. உங்களுக்கு அதனால் இந்த கேளிக்கை சார்ந்த மனமகிழ்ச்சி சார்ந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு புதுவிதமான கொஞ்சம் ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் சில நுணுக்கமான விஷயங்கள் கூட மிக சுலபமாக புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நாளாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு அறிவியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பது. உங்களுக்கு மறைமுகமாக இருந்த திரைமறையாக இருந்து வந்த சில இன்னல்கள்லாம் விளங்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருப்பது. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள்லாம் நீங்கள் நல்லா ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுக்கு இந்த நல்ல ஒரு வருவாயும் தனமும் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த சில குழப்பங்கள் மந்தத்தன்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆக போகிறீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எப்படி படிக்கணும், எங்கே படிக்கின்ற ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாள் அமைகிறது. உங்களுக்கு தந்தை வழி உறவுகிட்ட கொஞ்சம் அனுசரித்து விட்டுக்கு செல்லுறது. உங்களுக்கு உங்களுடைய பயணம் தொடர்பான முயற்சியெலாம் கொஞ்சம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு அது ஒரு பயணத்தை அந்த தடையும் இருக்காது. உங்களுக்கு இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த தேடல் இருக்க போது உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்புக்கு கொஞ்சம் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்காமல் கொஞ்சம் இயற்கை மருத்துவத்தை ஆர்வமோடு எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் அதோடைய விஷயங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு மனசில் கொஞ்சம் ஒரு புதுவிதமான ஒரு புரட்சிகர எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் அதை புரிந்து கொண்டு அதை கேட்டு நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பேசாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அதனால் தேவையற்ற விவாதங்களை அடுத்தவங்க பற்றி பேசுவதோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவங்க அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. இன்று நீங்கள் பொறுமையை கடைபிடித்தாலே பெருமையாக இருக்கிற நாளாக, ஆனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் திறமைகளை அறிக்கணும். உங்களுக்கு உங்கள் பையன் வந்து உங்களுக்கே தெரியாது. இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம பையனுக்கு அவ்வளோ பிரில்லியண்ட்டாக அவ்வளோ திறமையாக உங்களை விஷயத்தை அசால்ட்டாக முடிக்கான்னு உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தை கொஞ்சம் புது புது வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு தான். இந்த புதிய வாய்ப்புகளை தேவைப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடினமான விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடைய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் எல்லா விஷயத்திலும் உங்களுடைய பேச்சையும் திறமையும் காட்டக்கூடிய நிலையில் உங்களுடைய பேச்சு அமையும். ஒரு இடத்துல பேசுங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் அந்த பேச்சு அமைந்தால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறனால அமைது. உங்களுக்கு அக்கம் பக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க. உங்களுக்கு நுட்பமான சிந்தனை திறன் மூலம் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதை இருக்கிறனால அற்புதம் அமைது. உங்களுக்கு ஒரு பெருமை நிறைந்த அளவுக்கு என்று உங்களுக்கு அமைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று
சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் உங்களுக்கு கைவிட போகுது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நீங்கள் போய் நின்னாலும் அது வெற்றிகரமாக சிறப்பாக முடியக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு. வாக்குறுதி கூட தவிர்த்துருங்க. யாருக்கும் இதை செய்கிறேன் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியும்னா தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இதனால் யாருக்கும் வாக்குறுதிகளை தயவு செய்து கொடுக்காதீங்க. உங்களுடைய பல் சார்ந்த சில பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. சுப முயற்சிகள் எது பண்ணாலும் அது நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அருமையான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது உங்களுக்கு. தனிப்பட்ட செயலில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு. மனசில் புது புது நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. உடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. அந்த பொன் பொருள் சேர்க்கைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு. மற்றபடி வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு இன்பம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பெருந்தன்மையாக நீங்கள் செயல்படுவது மூலமே நீங்கள் மற்றவங்களுடைய மதிப்பு மரியாதையை நீங்கள் பெற போகிறீங்க. அது பெருந்தன்மை தான் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை உங்களுக்கு அதிகப்படுத்த போகுது உங்களுக்கு. அந்த பெருந்தன்மையாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மரியாதையோடு நீங்கள் செல்லக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. புதுவிதமான கொஞ்சம் ஆடை அலைஞர்கள் வாங்குவதற்கான வாய்ப்பாக உங்களுக்கு. உயர் அதிகாரி உங்களை ஒத்துழைப்பு தான் உங்களுடைய பணி செஞ்சத்தை எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. உடனே பிறந்தவங்களாம் கொஞ்சம் ஆதரவுறதால எல்லா விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் செலவுகள்லாம் கொஞ்சம் குறைப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. இவ்வளோ செலவு பண்ணுற செலவுகளை எப்படி குறைக்கிறதுன்னு கொஞ்சம் அது பற்றின சிந்தனை ஏற்பட போகுது. ஏன்னா செலவு செஞ்ச போது அந்த சிந்தனைகள் வரப்போகுது உங்களுக்கு. 12 சனி பகவானுக்காரர் இறுதியில் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் குறைப்பதற்காக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து சொல்வது நல்லது உங்களுக்கு. மற்றபடி நல்லா ஒரு எந்த செயலையும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசினி பார்த்தா உங்களுக்கு ஒன்றிய சனி பகவான் ஜென்ம சனி கும்பம் சனியோட சொந்த வீடாக இருந்தாலும் அவருடைய பாதிப்பு இருக்குது தான் செய்யும் உங்களுக்கு. உடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. உங்கள் உத்தியோக பணியில் உள்ள பொறுப்புக்கள்லாம் கொஞ்சம் குறைய போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் அலட்சிய போக்கு எதுவும் இல்லாமல் கவனமாக செய்யுங்க. அலட்சியமாக அப்புறம் பார்த்தாலும் யாரை நம்பி எதுவும் ஒப்படைக்காது. ஆனால் ஒரு வேலைன்னா அதை நீங்கள் இருந்து செய்து விட்டு வருது நல்லது. யாரையும் நம்பி எந்த பணியும் ஒப்படைக்காதுங்க. அதான் தேவையற்ற சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய கடன் செயலில் கொஞ்சம் பொறுமையாக தான் அடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் கடன் சம்மந்தமான கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தான் செய்யும். பிறமொழி பேசக்கூடிய நண்பர்களால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் கொஞ்சம் விலகிச் செல்லக்கூடிய நாள் இருந்தாலும் உங்களுக்கு தானாகவே உங்களுடைய எதிரிகள் விலகி போதால் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் ஒரு தடை இல்லாமல் அடுத்த கட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. மற்றபடி ஒரு அமைதி நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கிறது. மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார். 6 நிலை இருந்தாலும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். கொஞ்சம் மனம் திறந்து சில விஷயங்களை பேசும்போது ஒரு தெளிவு பார்க்கக்கூடிய நாளாக இருந்தால் ஏதாவது மனசை தான் ஃப்ரீயாக பேசுகிறீங்க. அதுக்காக உங்களுடைய குடும்ப ராசியில் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. ஒரு மனதை ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் ஈஸியாக பக்குவமாக சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் மன தைரியம் உடைய நபர் நீங்கள். அதனால் அது மூலியம் உங்களுடைய வெற்றிக்கான அடுத்த கட்டத்தில் நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் புது புது முதலீடுகள்லாம் கொஞ்சம் உண்டாக போது செய்யுங்க. சனி திசையில் தொழில் வளர்ச்சியோ அசைசூர் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்தால் பிரகாசமாக நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நிறைவேற்ற காலத்துக்கு அந்த சொத்துக்கள் கண்டிப்பாக நிலைச்சு நிற்க போது உங்களுக்கு. புதிய வீடு வாங்குவது, புதிய மனை வாங்குவது, நிலம் வாங்குவதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. தம்பதிக்குள்ளே கொஞ்சம் புரிதலெல்லாம் கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. மற்றபடி எந்தவித குறையும் இல்லாமல் ஒரு நலம் நிறைந்த நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது. அனைத்து ராசி நண்பர்களும் அந்த ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றியான கண்டிப்பாக அமைய நாளை நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.